யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ், டீலிங்ல டெரரிஸ்ட், பேரு ஆர்டிஎக்ஸ். நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிபுலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது. இந்த ஆர்டிஎக்ஸ் எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன். மேல என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டருக்கு அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்ட போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல, செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. அவனே போக சொல்லிட்டான்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. இது வேறையா? இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனை வந்துட்டா ஸ்ரீ வீட்டு. ஏய் டிடிஎஸ் ராஜசேகர். ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், ஆர்டிஎக்ஸ்னா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த ஆர்டிஎக்ஸ் 10 வச்சாதான்டா வெடிக்கும். இந்த ஆர்டிஎக்ஸ் பார்த்தாலே வெடிக்கும். வெடிச்சிருச்சு. இடிச்சிட்டு வந்தா வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்பு வச்சது ஏன்டா சொல்ல? முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு பூத்துல கைய விடு, இல்ல புதகுழியில காலை விடு. என்ன ஏன்டா வம்புல கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். ப்ராமிஸ மறந்துட்டு இப்படி பாதியிலேயே போனா நியாயமா? ப்ராமிஸா? இது எப்படியோ தடுக்கணும். ராஜசேகர் வேற ஒரு ராஜசேகர்லடா, ஆர்டிஎக்ஸ் ராஜசேகர். எப்படி? அது நானா வச்சுக்கிட்ட பேர்ல, பாம்பு வெடிச்சதுல தானா கிடைச்ச பேர். ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயா, நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்லு. இதுக்கே தள்ளி நில்லுன்றிய? உன் லவ் பிரிச்சது இவன் தான் தெரிஞ்சா எட்டி மிதிப்பா போல. சாரி பிரதர், பண்ண தப்பு தான் உங்க லவ் திருப்பி சேர்த்து வச்சிட்டேன்ல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சார் என்ன வெளியே விடுங்க சார், நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு. உன்னை வெளியே விட்டா அதுவும் போயிடும். நான் மினிஸ்டர் கிட்ட பேசாட்டி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்காது. எனக்கு வெச்ச சூனியத்துக்கு நீ கொடுத்த மானியண்டா அது. சரி, ரிலீஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே சொந்த ஜாமீன்ல எடுத்து உங்க கூடயே வச்சுக்கீங்க. கருப்பு பனியன் போட்டா பார்க்க பவுன்சர் மாதிரியே இருப்ப. நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு சேஃப் தான். யோ 702 சார். சார், இந்த ஊர் ஒரு மாதிரி. போகிக்கு குப்பையை கொளுத்த மாட்டாங்க, குடிசையை தான் கொளுத்துவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பாம் தான் வெடிப்பாங்க. என்னையா பிகினிங்ல பயமுறுத்துற? நாமளும் கொஞ்சம் கெத்தன் காட்டிட்டோம்னா அடங்கி போயிருவாங்க. பவரா பேச நான் சொல்லி தரேன். அத பக்காவா பேசிட்டு கடைசில சமாதானமா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொல்றபடி நீங்க பேசுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்க உசுருக்கு நான் கேரண்டி. என்ன அமுக்குறான்? பஞ்சும் நீ தான் பேசுற, பாமும் நீ தான் வைக்கிற, ஆனா ஃப்ரேம்ல மட்டும் ஏன்டா என்ன காட்டுற? சார், நீங்க தங்க போற குவார்டர்ஸ் இதுதான். உங்க பெட்டி படிக்கலாம் உள்ள வச்சாச்சு. என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க. சார், அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. நீங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஏண்டா காக்கா முட்டை கண்ணா, உளுந்தோட யூனிஃபார்ம் போட்டாம இருந்துட்டு என்ன பயம் கொடுத்துறியா? வெட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. யாருக்கு பர்த்டே? உங்களை வெட்டதான். பாருங்க. என்னையா? எங்க ஐயா வீட்டுக்கு வந்து எங்க ஐயா முன்னாடியே பாம்பு போறியா? ஐயோ, டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே போட்டி எடுத்துருவானுக்கு போல் இருக்க. டேய், எங்களை அடிச்சிட்டாங்க. டேய், நான் இல்லடா. வரேன்டா. ஊரே கூட்டிட்டு வரேன்டா. போயிட்டாங்களா? ஏன் அவளை காப்பி என்ன போட்டு வந்திருக்கியா? அப்படியே விட்டுருந்தா கூட 10 பேர் தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இப்ப நாளைக்கு ஊரே கூட்டு வந்து ஊர் தெரியாம போறானுங்க. நான் இருக்கேன் சார். நீ இருப்ப, நான் இருப்பேனா?